நமஸ்தே, வணக்கம். மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம். இன்று நாம் தக்ஷிண பாரத இந்தி பிரச்சார சபா பிராத்தமிக் பாட்டிய புஸ்தக் என்ற நூலின் பாக் 4 பகுதி 4 கஹானி கதை படிக்கப் போகின்றோம். கஹானி சங்கியா 6, கதை எண் 6, 6வது கதை. பிருஷ்ட சங்கியா 105, பக்கம் எண் 105. कहानी का शीर्षक है, கதையின் தலைப்பு न्याय हो तो ऐसा. न्याय हो तो ऐसा, நியாயம் என்றால் அப்படி இருக்க வேண்டும் என்பது கதையின் தலைப்பு. நியாய என்றால் நியாயம், ஹோ தோ என்றால் இருந்தால், ஐசா என்றால் அப்படி இருக்க வேண்டும், நியாயம் என்றால் அப்படி இருக்க வேண்டும் என்பது கதையின் தலைப்பு. கதையை பார்க்கலாமா? இங்கு ஒரு பேராசை பிடித்த வியாபாரி ஒரு விவசாயியை எப்படி ஏமாற்ற நினைக்கின்றார், இந்த விவசாயியை அரசன் எப்படி காப்பாற்றுகின்றார் என்பதுதான் கதை. சரி, வாருங்கள் கதையை படிக்கலாம். बहुत समय पहले की बात है. வெகு காலத்திற்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம். बहुत समय पहले என்றால் வெகு காலத்திற்கு முன்பு, बात என்றால் சம்பவம், விஷயம் என்பதாகும். एक शहर में एक लालची बनिया रहता था. ஒரு நகரத்தில் ஒரு பேராசை பிடித்த வியாபாரி இருந்து வந்தான். பனியா என்றால் வியாபாரி, ஷெஹர் என்றால் நகரம், லாலச்சி என்றால் பேராசை பிடித்தவன். ஒரு பேராசை பிடித்த வியாபாரி இருந்து வந்தான், வசித்து வந்தான். உஸ்கா ஏக் குவான் தா, அவனுக்கு ஒரு கிணறு இருந்தது. உஸ்கா ஏக் குவான் தா, அவனுடைய கிணறு ஒன்று இருந்தது. एक दिन उसने वो कुआं नारायण को बेच दिया. ஒரு நாள் அவன் தனது கிணற்றை நாராயணனுக்கு விற்றுவிட்டான். एक दिन ஒரு நாள், உஸ்னே அவன், वो कुआं அந்த கிணறை, நாராயண் கோ பேச் தியா நாராயணனுக்கு விற்றுவிட்டான். நாராயண் சீதா சாதா ஆத்மி தா, நாராயணன் மிகவும் எளிமையான மனிதன், அவனுக்கு ஒன்றும் கள்ளம் கபடம் தெரியாது. சீதா சாதா ஆத்மி என்றால் மிகவும் சிம்பிளான மனிதன் என்று ஆங்கிலத்தில் கூறுகின்றோம் அல்லவா, அதுபோல ஒன்றும் தெரியாது, மிகவும் வெகுளி. दूसरे दिन जब नारायण उस कुएं से पानी भरने के लिए पहुंचा तो बनिए ने कहा. மறுநாள் நாராயணன் அந்த கிணற்றில் இருந்து தண்ணீர் நிரப்பச் சென்றான். அப்பொழுது அந்த வியாபாரி கூறினான். दूसरे दिन மறுநாள், जब नारायण उस कुएं से पानी भरने के लिए पहुंचा, நாராயணன் அந்த கிணற்றில் இருந்து தண்ணீர் நிரப்ப சென்றபோது, ஜப் தப் என்ற பயன்பாட்டை அடிக்கடி பார்த்து வருகின்றோம். சென்ற கதைகளில் கூட பார்த்தோம். இங்கும் அதே பயன்பாடு வந்துள்ளது. தூசரே தின் ஜப் நாராயண் உஸ் குவேசே, நாராயணன் அந்த கிணற்றிலிருந்து பானி பர்னே கேலியே தண்ணீர் நிரப்புவதற்காக பहुंचा அடைந்தான். தோ அப்பொழுது பனியேனே கஹா, வியாபாரி கூறினான், தும் இஸ் குவே சே பானி நஹி பர் சக்தே, நீ இந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் நிரப்ப முடியாது என்று அவன் கூறினான். இஸ் குவேசே, இந்த கிணற்றிலிருந்து, பானி நஹி பர் சக்தே, தண்ணீர் நிரப்ப முடியாது, தண்ணீர் எடுக்க முடியாது என்று கூறிவிட்டான் அவன். நாராயண் ये बात सुनकर हैरान रह गया. இதை கேட்டு நாராயணன் அப்படியே அதிர்ந்து போய்விட்டான். ஹைரான் ரஹ கயா என்றால் ஆச்சரியத்துடன் கூடிய அதிர்வு, அப்படி அதிர்ந்து போய்விட்டான். ஏ பாத் சுன்கர், இதை கேட்டு, உஸ்னே கஹா, அவன் கூறினான், ஸ்ரீமான் கல் ஹீ தோ யே குவா மைனே ஆப்சே खरीदा है. ஐயா, ஸ்ரீமான் என்றால் ஐயா, நேற்று தானே இந்த கிணற்றை நான் உங்களிடம் இருந்து வாங்கினேன் என்று அவன் கேட்டான். நாராயணன் கேட்டான். கல்ஹி தோ, நேற்று தானே, ஏ குவா இந்த கிணறு, மைனே நான், ஆப்சே खरीदा है உங்களிடமிருந்து வாங்கியுள்ளேன் என்று கேட்டான். ஆப்சே खरीदा है என்பது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்று கூறுவார்கள். ஆசன்ன பூத் என்று ஹிந்தியில் கூறுவோம். பிரசன்ட் பர்ஃபெக்ட். மைனே ஆப்சே खरीदा है, நான் உங்களிடமிருந்து வாங்கியுள்ளேன்.
அதற்கு அந்த பேராசை பிடித்த வியாபாரி கூறினான், ठीक है तुमने ये कुआं तो खरीदा है पर कुएं का पानी नहीं. அவன் என்ன கூறினான், சரிதான், நீ கிணற்றை வாங்கினாய், கிணற்றில் இருக்கும் தண்ணியை நீ வாங்கவில்லை என்று கூறிவிட்டான். தும்னே ஏ குவான் தோ கரீதா, நீ இந்த கிணற்றை என்னவோ வாங்கிதான் விட்டாய், அது உண்மைதான். ஆனால் பர் என்றால் ஆனால், குயேங்கா பானி நகி, கிணற்றின் தண்ணீரை ஒன்றும் நீ வாங்கவில்லை, அதனால் அந்த தண்ணீரை நீ எடுக்கக்கூடாது என்று அவன் கூறினான். மேலும் அவன் என்ன கூறினான் என்றால், தும் கேவல் குயேங்கே மாலிக் ஹோ, நீ இந்த கிணற்றின் சொந்தக்காரன், அவ்வளவுதான். கேவல் என்றால் ஒன்லி, அது மாத்திரம்தான், நீ இந்த கிணற்றின் சொந்தக்காரன் மாத்திரம்தான். மாலிக் என்றால் சொந்தக்காரன், எஜமானன். மை குயேகே பானிகா மாலிக் ஹூ, நான் இந்த கிணற்றின் தண்ணீருக்கு எஜமானன். நீ கிணற்றின் எஜமானன் என்றால் நான் கிணற்றின் தண்ணீருக்கு எஜமானன். अगर तुम्हें कुएं में से पानी लेना हो तो एक बाल्टी पानी के लिए 100 रुपये देने होंगे. अगर ஒருவேளை तुम्हे நீ குயே மேசே பானி லேனாஹோ, கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க வேண்டும் என்றால், குயே மேசே பானி லேனா ஹோ தோ, கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க வேண்டும் என்றால், ஏக் பால்டி பானி கேலியே, ஒரு பக்கெட் தண்ணீருக்காக, பால்டி என்றால் பக்கெட், வாளி, ஒரு வாளி தண்ணீருக்காக 100 रुपये தேனே ஹோங்கே, 100 ரூபாய்கள் கொடுக்க வேண்டி இருக்கும், சரியா என்று அந்த பேராசை பிடித்தவன் நாராயணிடம் கூறினான். நாராயண் மன்ஹி மன் பஹோத் துக்கி ஹுவா, நாராயணன் மனதிற்குள் மிகவும் வேதனைப்பட்டான். துக்கி ஹுவா, துக்கம் அடைந்தான், வருத்தப்பட்டான். वो राजा के पास पहुंचा और न्याय मांगने लगा, அவன் அரசனிடம் சென்றான், அவரிடம் நியாயம் கேட்டான். ராஜா கே பாஸ் பहुंचा, அரசனை சென்று அடைந்தான், பहुंचा அடைந்தான். और न्याय मांगने लगा, நியாயம் கேட்க ஆரம்பித்தான். राजा ने सारी बातें सुनने के बाद बनिए को बुलाया और पूछा. ராஜா எல்லா விஷயங்களையும் கேட்டார், எல்லா விவரங்களையும் கேட்டார். பிறகு அந்த பேராசை பிடித்த வியாபாரியை அழைத்து அவனிடம் கேட்டார். சாரி பாத்தே என்றால் எல்லா விஷயங்களையும், சுன்னே கே பாத் கேட்ட பிறகு, சுனே கே பாத் அதை கேட்ட பிறகு, பனியே கோ புலாயா அந்த வியாபாரியை அழைத்தார். அவர் பூச்சா, அவனிடம் கேட்டார். அப் உஸ் குயேங் கா மாலிக் கோன் ஹே, அவனிடம் என்ன கேட்டார், இப்பொழுது அந்த கிணற்றுக்கு சொந்தக்காரன் யார்? அப் இப்பொழுது, உஸ் குயேங்கா அந்த கிணற்றின், மாலிக் கோன் ஹே எஜமானன் யார் என்று அரசன் கேட்டார். அதற்கு அந்த பேராசை பிடித்தவன் சொன்னான், மகாராஜ் உஸ் குயேங் கா மாலிக் தோ நாராயண் ஹே, लेकिन उस कुएं के पानी का मालिक मैं हूँ. அரசரே, அந்த கிணற்றின் எஜமானன் என்னவோ நாராயணன் தான், ஆனால் அந்த கிணற்றில் உள்ள தண்ணீருக்கு நான் தான் சொந்தக்காரன் என்று அவன் கூறிவிட்டான். குயேங்கா மாலிக் தோ நாராயண் ஹே, அந்த கிணற்றின் எஜமானன் என்னவோ நாராயணன் தான். லேக்கின் ஆனால் உஸ் குயேங்கே பானி கா மாலிக், அந்த கிணற்றின் தண்ணீரின் சொந்தக்காரன் மை ஹூ நான் தான் என்று அவன் கூறினான். ராஜா பனியே கி சாலாக்கி சமஜ் கயே, ராஜாவிற்கு அந்த வியாபாரியின் சாலாக்கி என்றால் தந்திரம், சூழ்ச்சி புரிந்து விட்டது. சமஜ் கயே அவர் புரிந்து கொண்டு விட்டார். உன்ஹோனே பூச்சா அவர் கேட்டார், वो कुआं तो नारायण का है ना, அந்த கிணறு நாராயணனுடையது அல்லவா என்று. குவாந்தோ அந்த கிணறோ என்பது பொருள். நாராயண் கா ஹே ஏன்னா நாராயணனுடையது அல்லவா. லேக்கின் உஸ் குயேங் கா பானி ஆப்கா ஹே ஹேனா, ஆனால் அந்த கிணற்றின் தண்ணீர் உங்களுடையது அல்லவா. ஆப்கா ஹே உங்களுடையது அல்லவா என்ற பொருளில் அந்த கேள்வியை கேட்கின்றார். லேக்கின் உஸ் குயேங் கா பானி ஆப்கா ஹே, ஆனால் அந்த கிணற்றின் தண்ணீர் உங்களுடையது அல்லவா என்பது இங்கே பொதிந்திருக்கின்ற பொருள், மறைந்திருக்கின்ற பொருள்.
ஜி மகாராஜ், ஆமாம் ராஜாவே, அப்படித்தான் என்று அந்த பேராசை பிடித்தவன் பதில் கூறினான். இதையடுத்து அரசர் கேட்ட கேள்விதான் மிகவும் பிரமாதமானது, மிகவும் முக்கியமான கேள்வி. அவர் கேட்டார், नारायण के कुएं में आपने अपना पानी क्यों रखा है? நாராயணனுடைய கிணற்றில் நீங்கள் உங்கள் தண்ணீரை ஏன் வைக்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். நாராயண் கே குயேமே, நாராயணனது கிணற்றில், ஆப்னே நீங்கள், அப்னா பானி உங்களுடைய தண்ணீரை கியோ ரக்காக ஏன் வைத்துள்ளீர்கள்? ஆப் அப்னா பானி வஹாசே நிகால்லே, நீங்கள் உங்கள் தண்ணீரை அங்கிருந்து எடுத்து விடுங்கள். நிகால்லே என்றால் வெளியில் எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கு வைக்காதீர்கள் என்ற அர்த்தத்தில் அந்த தண்ணீரை நீங்கள் வெளியில் எடுத்து விடுங்கள் என்று கூறினார். நிகால்லே, எடுத்து விடுவீர்களாக, வெளியில் எடுத்து விடுவீர்களாக என்று கட்டளையிட்டார். जब तक पानी की एक बूंद भी उस कुएं में रहेगी, आपको प्रतिदिन किराए के रूप में 1000 रुपये नारायण को देने होंगे. மேலும் என்ன கூறினார் அரசர்? जब तक पानी की एक बूंद भी, அந்த தண்ணீரின் ஒரு சொட்டு கூட நாராயணனுடைய கிணற்றில் இருக்கும் வரையில் நீங்கள் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் வாடகையாக 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று அரசர் மேலும் கூறிவிட்டார். ஜப் தக் பானி கி ஏக் பூந்த் பி, தண்ணீரின் ஒரு சொட்டு கூட உஸ் குயமே ரஹேகி, எதுவரையில் அந்த கிணற்றில் உங்களது ஒரு சொட்டு தண்ணீரும் இருக்குமோ அதுவரையில் ஆப்கோ பிரதிதின், ஒவ்வொரு நாளும், பிரதிதின்னா எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும், கிராயேக்கே ரூப்மே வாடகையாக, கிராயேக்கே ரூப்மே என்றால் ஆஸ் ரெண்ட், வாடகையாக 1000 रुपये 1000 ரூபாய்கள் நாராயண்கோ தேனே ஹோங்கே, நாராயணனுக்கு கொடுக்கும்படியாக இருக்கும் என்று அரசர் கூறிவிட்டார். ராஜா கா ஃபைஸ்லா சுன்கர் பனியா ஏக்தம் ஹக்கா பக்கா ரஹ கயா. அரசரது தீர்ப்பை கேட்டு அந்த வியாபாரி வாயடைத்து போய்விட்டார். ஹக்கா பக்கா ரஹ கயா என்றால் வாயடைத்து போய்விட்டார் என்பது பொருள். பேச்சு மூச்சு இல்லாமல் போய்விட்டார் என்று பொருள் கொள்ள வேண்டும். ராஜாவுடைய ஃபைஸ்லா, ஃபைஸ்லா என்றால் தீர்ப்பு, தீர்ப்பை கேட்டு, சுன்கர் கேட்டு, பனியா வியாபாரி, ஏக்தம் ஒரே அடியாக, ஏக்தம் என்றால் ஒரே அடியாக, ஹக்கா பக்கா ரஹ, வாயடைத்து போய்விட்டார். वो राजा के चरणों में गिरकर माफी मांगने लगा. அவன் ராஜாவின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்க துவங்கினான். ராஜா கே சரணோமே கிர்கர், சரண் என்றால் கால், பாதங்கள், பாதங்களில் விழுந்து, கிர்கர் என்றால் விழுந்து, மாஃபி மாங்குனே லகா மன்னிப்பு கேட்க துவங்கினான். மாஃபி மாங்குனா க்ஷமா மாங்குனா மன்னிப்பு கேட்டல். ராஜா ने कहा, அரசர் கூறினார், इस बार तो आपको माफ करता हूँ, लेकिन फिर कभी किसी को इस तरह परेशान किया तो कारागृह में डलवा दूंगा. ராஜா என்ன கூறினார்? இந்த முறை பொறுத்து கொள்கின்றேன், மன்னித்து விடுகின்றேன். மீண்டும் ஒரு முறை இப்படி யாரையாவது தொந்தரவு செய்தாயோ உன்னை சிறையில் அடைத்து விடுவேன், சிறையில் அடைக்க செய்து விடுவேன் என்று கூறினார். இஸ் பார் தோ, இந்த முறையோ ஆப்கோ மாஃப் கர்த்தா ஹூ, உங்களை மன்னித்து விடுகின்றேன். லேக்கின் ஆனால், ஃபிர் கபி பிறகு எப்பொழுதாவது, கிசிக்கோ யாரையாவது, இஸ் தர பரேஷான் கியாதோ இப்படி தொந்தரவு செய்தால், பரேஷான் கியாதோ தொந்தரவு செய்தாய் என்றால், காராகிரகமே, காராகிரக என்றால் சிறைச்சாலை, சிறைச்சாலையில் டல்வா தூங்கா அடைக்கச் செய்து விடுவேன். டால் தூங்கா என்றால் நான் போடுவேன், டல்வா தூங்கா என்றால் போடச் செய்வேன், அடைக்கச் செய்வேன் என்பது பொருள். சரியா? பனியே ने कहा, मुझे क्षमा कर दीजिए महाराज. வியாபாரி கூறினான், என்னை மன்னித்து விடுங்கள் அரசரே. முஜே க்ஷமா கர் தீஜியே, என்னை மன்னித்து விடுங்கள் என்று பனியா கேட்டான். இப்படியாக அந்த வியாபாரி மனம் மாறினான். சீக், இதில் நமக்கு என்ன நீதி போதனை கிடைக்கின்றது? மோரல், நீதி போதனை, மோரல். சீக் என்றால் நீதி, மோரல். நியாய ஹமேஷா நேக்கி ஹோனா சாஹியே. நியாயம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? எல்லோரும் ஏற்பதாக இருக்க வேண்டும். நேக்கி என்றால் எல்லோருக்கும் நல்லது செய்வதாக இருக்க வேண்டும் நியாயம் என்பது.
நேக்கி என்பதற்கு ஃப்ரெண்ட்லி என்று கூட கூறுவார்கள். நன்மை தருவதாக என்றும் பொருள் கொள்ள வேண்டும். நியாயம் என்பது நன்மை தருவதாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த பாடத்தின் நீதியாகும். சரியா? இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? இந்த கதையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும். வாய் விட்டு படிக்க வேண்டும். அப்படி படிக்கும்போது உங்களுக்கு இந்த பேச்சுத்திறன் அதிகமாகும். சரியா? இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக தோன்றுகின்றதா? அப்படி இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எழுதுங்கள். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சரியா? செய்வீர்களா? நன்றி, தன்யவாத்.